அனைவருக்கும் வணக்கம். இன்றைய பதிவில் காலையில் எழுந்ததும் இந்த ஒரு வார்த்தையை ஒரு 9 முறை நீங்கள் சொல்லுங்கள். உங்கள் வாழ்க்கையில் எந்த விதமான கஷ்டங்களாக இருந்தாலும் அது நிச்சயமாக தீர்ந்து நீங்கள் நினைக்கிற விஷயங்கள் எல்லாமே வெற்றி முதற்கொண்டு உங்களை தேடி கண்டிப்பாக வரும். அந்த முழு நம்பிக்கையோடு சொல்லி பாருங்கள், எல்லாமே உங்களுக்கு நல்லபடியாக நடக்கும். அதை பற்றின முழு தகவலை தான் நம்ம இப்போ இந்த பதிவில் பார்க்க இருக்கிறோம். இப்போ தான் நம்ம சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைம் வாட்ச் பண்ணுறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். இப்போது வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம வாழ்க்கையில் இருக்கிற எல்லா விதமான குறைகளும் தீர்ந்து நம்ம வாழ்க்கையில் நிம்மதியான ஒரு நல்ல ஒரு லைஃப்பை நம்ம வாழணும். கண்டிப்பாக எல்லாருக்குமே இந்த எண்ணம் இருக்கும். சரிங்க, இப்போ நம்ம வாழ்க்கையில் படிப்படியாக முன்னேறணும். சீக்கிரமாக நம்மளுடைய நினைத்த விஷயங்கள் எல்லாமே சீக்கிரமாக கைகூடி நம்ம வேண்டுதல் நிறைவேறணும். அதனால் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, காலையில் எழுந்ததுமே முதல்ல நீங்கள் என்ன சொல்லணும் அப்படின்னா, இந்த ஒரு வார்த்தையை ஒரு 9 முறையோ அல்லது ஒரு 3 முறையாவது நீங்கள் நிச்சயமாக சொல்லுங்கள். காலையில் எழுந்துட்டு ஃபஸ்ட்டு குளிச்சுட்டு அதுக்கப்புறமா பூஜை அறையில் நின்றுட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா, எங்கள் குடும்பத்தில் இருக்கிற எல்லா விதமான கஷ்டங்களும் நீங்களும் வறுமைகளும் நீங்களும் நாங்கள் படிப்படியாக நல்லபடியாக முன்னேறி நல்ல ஒரு வாழ்க்கையை வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு மனதார வேண்டிக்கோங்க. மகாலட்சுமி தாயாரை நீங்கள் தொடர்ந்து வழிபாடு செஞ்சு வர உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா விதமான கஷ்டங்களும் அந்த வறுமைகளும் கண்டிப்பாக நீங்கும். உங்களுடைய வீட்லேயும் எல்லாமே சேர ஆரம்பிக்கும். நம்ம வீட்டுக்குள்ளே நம்ம வாழ்க்கைக்குள்ளே எல்லா சந்தோஷங்களும் நம்மளை தேடி வரணும், எல்லாமே நிலையாக இருக்கணும் அப்படின்னு கண்டிப்பாக நம்ம வழிபாடு செய்யணும். அதற்கு நம்ம இப்போ என்ன சொல்லணும் அப்படின்னா, ஓம் வரலக்ஷ்மியே நமக. அதாவது எல்லா விஷயங்களையும் வரலட்சுமி தாயார் நமக்கு தரணும். நம்மளுடைய வாழ்க்கையில் வெற்றி, செல்வம், இந்த மாதிரி ஆரோக்கியமான வாழ்க்கை, சுபகாரியங்கள், வீட்டில் எல்லா சந்தோஷமும் நடக்கணும். இந்த மாதிரி நம்ம வேண்டிக்கணும். கண்டிப்பாக நம்ம வீட்டில் இருக்கிற எல்லா கெட்டதும் நீங்கி எல்லா நல்லதும் நடக்க ஆரம்பிக்கும்.